ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, ஜிஎஸ்டி வரி விகிதங்கள்லாம் மாற்ற போகிறாங்க. இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். இதனால் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொருட்களோட ப்ரைஸ்லாம் ஏறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பொருட்கள், என்ன மாற்றம் வரப்போகுது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக பொதுமக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அப்புறம் வருமான வரி, ஜிஎஸ்டி, சுங்கத்துறை இது சார்ந்த மூத்த அதிகாரிகள்லாம் ஜூன் 23 மீட்டிங் போட்டிருக்காங்க, சந்திக்க போகிறாங்க. நிறைய விஷயம் ஆலோசனை பண்ண போகிறாங்க. முக்கியமாக வழக்கு மேலாண்மை திறன் மேம்படுத்துறது, வரி செலுத்துவோருக்கான சேவையை மேம்படுத்துறது, வழக்குகளின் எண்ணிக்கை குறைக்கிறது, பணம் திருப்பி வழங்கும் செயலியை விரிவுபடுத்துறது, வர்த்தக வசதியை மேம்படுத்துறது, வரி அடுக்குகள் குறைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயம் இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விகிதம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 அடுக்காக இருக்குது. 5%, 12%, 18%, 28% இருக்குது. இதில் அந்த 12% வரி விகிதம் பார்த்தீங்கன்னா நீக்க போகிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அப்படி நீக்கிட்டாங்கன்னா இனிமேல் ஜிஎஸ்டி வரி விகிதம் பார்த்தீங்கன்னா 5%, 18%, 28%. 5% பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி, 18% பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பொருட்களுக்கான வரி, 28% பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களுக்கான வரி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த 12% வரியை நீக்க போகிறாங்க. அந்த 12% ஜிஎஸ்டி வரியை நீக்கினாங்கன்னா அதில் இருக்க பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 18% போடுவாங்க, இல்லை 5% போடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 18% தான் அதை போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்க தான் பார்ப்பாங்க தவிர கொடுக்கணும் எண்ணம் வரவே வராது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 12% இருக்க வரிலாம் 18க்கு மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த 12% வரியில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட்டியான பால், அதுக்கப்புறம் மீன் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கேவியர் சப்ஸ்டிடியூட்ஸு, அப்புறம் 20 லிட்டர் பாட்டில்கள் அடைக்கப்பட்ட குடிநீர்கள், வாக்கி டாக்கி, அதுக்கப்புறம் டாங்கிகள், பிற கவச வாகனங்கள், அதாவது இந்த டேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிலிட்ரிக்கு பயன்படுத்துவாங்களே அது, டாங்கிகள், பிற கவச வாகனங்கள், அதுக்கப்புறம் கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது, சீஸு, பேரிச்சம்பழம், உலர்பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம், அதுக்கப்புறம் உறைந்த காய்கறிகள், சாஸு, இது போன்ற இறைச்சி பொருட்கள்லாம் இதில் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்தா, ஜாமு, ஜெல்லி, பழச்சாறு கலந்த பானங்கள், அதுக்கப்புறம் பூஜியா உட்பட நம்கீன்ஸு, கறி பேஸ்ட்டு, மைனஸு, டூத் பவுடரு, அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில்கள், அதுக்கப்புறம் மேட்டு, தரை விரிப்புகள், குடைகள், தொப்பிகள், சைக்கிள்கள், இது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களும் இதில் அடங்கும். அதுக்கப்புறம் பெரம்பு அல்லது மரத்தால் செய்யப்பட்ட அமைப்புகள், அப்புறம் பென்சில்கள், கிரியான்ஸ்கள், அதுக்கப்புறம் சாக்கு மற்றும் பருத்தியால் செய்யப்பட்ட பைகள், ஷாப்பிங் பேகு, அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கம்மியான காலணிகள், டயக்னோஸ்டிக் கிட்ஸு, மார்பிள், கிரானைட்டு, இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12% ஜிஎஸ்டி ஸ்லாபில் அடங்கும். அதுக்கப்புறம் இந்த 12% ஜிஎஸ்டியில் வசூலிக்கப்படக்கூடிய சேவைகளை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கட்டுமான பணிகள்லாம் அடங்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 7500 ரூபாய் வரைக்கும் உள்ள ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அது, அதுக்கப்புறம் ஏர் ட்ராவல், இது எக்கனாமி வகுப்பை தவிர மற்ற ட்ராவல்லாம் அடங்கும். அதுக்கப்புறம் சில வகையான ஆம்னி பேருந்து போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அது, அப்புறம் ப்ரொஃபஷனல், டெக்னிக்கல், பிஸ்னஸ் சேவைகள், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12% ஜிஎஸ்டியில் வருது. இந்த 12% நீக்கிட்டாங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 18% தான் இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதனால் ஒரு சில பொருட்களுடைய ப்ரைஸ் ஏறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க மக்களே. எந்த நாட்டிலையும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வரி விகிதங்கள்லாம் அதிகம். டேக்ஸுக்கு மேலே டேக்ஸாக பே பண்ணிகிட்ருக்கோம். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.